ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சாம்சங்கில் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு 2022 மாடலு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 இயர் கூட ஆகலை. கூலிங் காயில் வந்து ஹோல் போட்டிருக்கிறாங்க. அதனால் என்னாச்சு அப்படின்னா கம்ப்ரஸர் கூட போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸை தவிர நம்ம எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இதோட காஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை புது கம்ப்ரஸர் நம்ம போடுற மாதிரி இருந்தால் 7,500 வரைக்கும் ஆகும். ஆனால் இது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி சேல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து கம்ப்ரஸர் வந்து நம்ம பழசு போடுறோம். மீதி எல்லாமே வந்து நம்ம வந்து புதுசு வந்து செட் பண்ணுறோம். ஒரு புது கூலிங் காயில் வந்து நம்ம வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டென்சரு, கேப்லரு, ஃபில்ட்ரு எல்லாமே வந்து புதுசு போடுறோம். கம்ப்ரஸர் மட்டும் நம்ம வந்து பழசு போட்டு நீட்டாக வந்து ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து டபுள் கட்டிங் கூலிங் காயில் வரும். கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல், இன்வெர்டர் மாடல்ன்றதுனால கேப்லர் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு 9 ஃபீட் வந்து நம்ம வந்து கேப்லர் போடுறோம். 3/6 சைஸு. ஃபஸ்ட்டு வந்து வெளியே வந்து நம்ம வந்து அந்த பிரேசிங் எல்லாம் முடிச்சிடறோம். கேப்லரு ஜாயின் பண்ணிவிட்டு கூலிங் காயில் மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து செக்ஷன் பைப் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு பிரேசிங் வரும். அது முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து பின்னாடி தான் ஒர்க் இருக்கும் ஃப்ரிட்ஜில். பொதுவாக இந்த ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னா, ஒரு வேளை தெர்மாஸ்டாட்டர் ஃபெயிலியர் ஆகியிருந்தாலோ இல்லை கூலிங் காயில் வந்து நம்ம வந்து அதாவது டீப் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம அதிகமாக ஏதாவது ஐட்டம் வைக்கிறப்போ அது ஓவராக ஐஸ் கட்டி கட்டுது, இல்லை அது வந்து பிடிச்சிட்ருக்குது, அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறப்போ நம்ம ஏற்படுத்துகிற அந்த டேமேஜ் தான் இதெல்லாம் காரணம். அதுவே நடக்கிறது கொஞ்சம் வந்து ரேர் தான். நம்ம தெரியாமல் தட்டி எடுக்கிறதுனால இந்த மாதிரி நடக்கும். இதனால் வந்து இன்வெர்டர் மாடலை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ரஸர் வந்து ரொம்ப வந்து டெலிகேட்டடாக இருக்கும். உள்ளே வந்து ஜஸ்ட்டு வாட்டர் வந்து உள்ளே இழுத்துக்கிறது மாதிரி இருந்ததுன்னா உடனே வந்து போயிடும். ஓல்டு மாடலாக இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா லைஃப் வந்துட்டு இருந்தது. இப்போ வர ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் அதாவது கூலிங் காயில் தெரியாமல் ஹோல் போட்டாங்க அப்படின்னா அது உள்ள கேஸ் எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வாட்டரை வந்து உள்ளே எடுத்துக்கிச்சு அப்படின்னா கம்ப்ரஸர் கூட உடனே போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டெலிகேட்டட் அலுமினியம் காயில் கம்ப்ரஸருங்க வருது இப்போது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து கூலிங் காயில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு டேமேஜ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் லைஃப் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு வந்து அதிகமாக வரும். ஃப்ரிட்ஜு ஃப்ரண்ட் அந்த பேனல் நம்ம வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் டீப் ஃப்ரிட்ஜ் டோர் கூட நம்ம வந்து செட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த கேப்லர் வந்து நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு அதோட ட்ரெயின் எக்ஸாஸ்ட் வாட்டர் வெளியில் போகிற இடத்துலேருந்து நம்ம எடுக்கிறோம். இல்லை அந்த இடத்துல நமக்கு தேவையில்லை அப்படின்னா சின்ன ஹோல் போட்டு கூட நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஹோல் போட விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி போடலாம். ஆனால் இதில் போட்டால் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கும். ஃபியூச்சரில் ஒரு 4-5 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த பைப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹோல் போட்டு வெளியில் எடுத்தாலும் நல்லது தான். இன்னும் எல்லா ஒர்க்கெல்லாம் வந்து பேக் சைடு கம்ப்ரஸரு, கண்டென்சர் அந்த சைடு தான் ஒர்க்கெல்லாம். இதில் வந்து நம்ம வந்து டெக்கம்ஸா 1340 கம்ப்ரஸர் போடுறோம். ஒருவேளை எல்ஜியாக இருந்தால் MA42 ரேஞ்ச் இது. அதாவது சிங்கிள் டோராக இருந்தால் ஒரு 210 220 லிட்டர் சிங்கிள் டோருக்கு மட்டும் இது நல்ல 220 லிட்டர் வரைக்கும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். டபுள் டோராக இருந்தால் இது வந்து வேலைக்காகாது. சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு 165 லிட்டர்லேருந்து 205 210 லிட்டர் கூட இது வந்து நல்லா வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கண்டென்சர் வந்து நம்ம வந்து புதுசு வந்து ஃபிட் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் கூலிங் காயில் ஹோல் போட்ட ஃப்ரிட்ஜுக்கு வந்து நம்ம வந்து கண்டென்சர் கூட புதுசு போடுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகிறது, இல்லைனா கூலிங் வந்து சரியாக வரல, அதனால் வந்து திருப்பியும் வந்து கேப்லரு இல்லை ஸ்ட்ரெயினர் வந்து பிளாக் ஆகிறது அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்டென்சர் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடுறது பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இதில் வந்து பேக் சைடு அந்த பாடியோடு சேர்த்து நம்ம வந்து ஸ்க்ரூ போடவே கூடாது. கொஞ்சம் கேப் இருக்கணும். அதனால் வந்து கிளாம்ப் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி புஷ் ஏதாவது வச்சுக்கலாம்.
ஸ்டெய்னர் வந்து புதுசு போடுறோம். 3-வே கேப்லரி அவுட். இது ஓல்டு மாடல் ஸ்டெய்னர். இது ஜஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதனால் வந்து நமக்கு ஒன்றும் பெரிய யூசேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. 3 வழி 3-வே கேப்லர் அவுட்டுன்றதுனால இது 2 வந்து டம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 1 மட்டும் நம்ம வந்து கேப்லர் பைப் அவுட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக இந்த ஸ்டெய்னர் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இதனால் ஒன்றும் ஒரு பெரிய ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது 2 கேப்லர் வந்து டம்மியாக இருக்கும். 1 மட்டும் நமக்கு வந்து அவுட் போகிற மாதிரி இருக்கும். செக்ஷன் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம். இதில் வந்து செக்ஷன் பைப்பில் ஆல்ரெடி அந்த பழைய பைப்பில் ஆயில் இருந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே போட்டதுக்கப்புறமும் ஆயில் இருக்குது அப்படின்னா அந்த பைப்பில் மட்டும்தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். சார்ஜிங் நிப்பில் கூட நம்ம வந்து புதுசு போட வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த கம்ப்ரஸர் ஆல்ரெடி இல்லை. இருந்தாலும் அது கூட நம்ம வந்து புதுசு போட்டுறதே பெஸ்ட்டு தான். வேக்யூம் வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வேக்யூம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 134A கேஸு ஒரு 10 PSI அந்த ரேஞ்சு நம்ம வந்து செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு கண்டென்சர் ஹீட்டு ஸ்டெய்னர் வரைக்கும் ஹீட் வந்திருக்கான்னு செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து கூலிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட நமக்கு அந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக நல்லா கூலிங் வந்திருக்கு. அந்த ஷீட் மொத்தம் எக்ஸலண்ட்டாக வந்து நமக்கு வந்து ஐஸ் கட்டியிருக்கு. ஃப்ரிட்ஜு வந்து நமக்கு எக்ஸாக்டாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.